மாதம் சனிக்கிழமை 1 Corinthians 4வது அதிகாரம் 6 அதில் மிகச் சிறப்பாக 10வது வசனம், நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் அறிவாளிகள், வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள், நாங்களோ மதிப்பவர்கள். அது மட்டுமல்ல, 13வது வசனம், அவமதிக்கப்போடு கனிவோடு போராடும் அனைத்திற்கும் என கருதப்பட்டு வருகிறோம். கிறிஸ்துவின் பொருட்டு மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் தகுதியற்றவர்களாகவும் கருதப்பட்டாலும் குப்பை இருக்கும் உதவாக தூரத்தில் தூக்கி எறியப்படுகிறது. கழிவுப் பொருள் என்பது ஒன்று பயன்படாமல் தள்ளப்பட்ட கிறிஸ்துவின் பொருட்டு இவைகளெல்லாம் சந்தித்தாலும் அவரோடு இருக்கும்போது நாம் நிறைவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதன் வழியாக அநேக மக்களை அதிலும் மிகச்சிறந்த பொருள் உள்ளவர்களாக இருந்தால் ஒப்பற்ற செல்வமாகி கிறிஸ்து அறிவில் பொருட்டு மற்ற எல்லாம் குப்பையாக இருக்கிறது. அதனால்தான் குப்பையாக இந்த ஒப்பற்ற செல்வமாகி கிறிஸ்துவை அறிதலின் பொருட்டு எல்லாம் குப்பமாகும். ஆண்டவரை கொண்டு அவர்தான் உண்மையான சொல், மற்றதெல்லாம் நிறைவல்ல. ஆகவே உண்மை வரும்போது சத்தியத்தை அறியுங்கள், அது வரும்போது நாம் விரும்பியாகவே அவருடைய சமூகத்தை அறிந்து கொள்வதற்கு நம்மை விரும்பிப்படுத்தி கன்னிமரியாளை போல தாழ்த்தும் போது நாம் உயர்த்தப்படுவோம். எங்கே தாழ்த்தப்படுகிறோம், எங்கே அவரை நம்பிக்கையோடு சார்ந்து நாம் நிறைவாழ்வை பெறுகிறோம். அந்த நிறைவாழ்வை பெற ஒப்பு கொடுப்போமா? நேற்று நீங்கள் நல்ல ஆண்டவரை படிக்கிறீர், அது வல்லமையிலும் அது வல்ல ஆற்றலிலும் எங்களை பயன்படுத்தும். நீ தொடர்ந்து ஆசீர் பரிசுத்தமாக்கும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மீட்பின் திட்டத்திலும் சரி, அந்த சிலுவின் கீழ் நமக்கு தாயாக கொடுக்கப்பட்டதும் சரி, மேல்பாடியிலும் சரி, திருச்சி ஆதி திருவையோடு இருந்தது போல இன்றைக்கு நம்மளோடு இருந்து அவருடைய ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் நாம் வாழ நமக்கு அழைப்பு இருக்கிறார்கள். அவருடைய ஜெபமாக எண்ணெய் என்பது ஜெபம். அதிலே பார்த்தோம் என்றால் 4 மறை உண்மைகளை நாம் தியானிக்கிற சந்தோஷம், துக்க தேவரசியம், ஒளியின் மறை உண்மை, மகிமை மறை உண்மை, 4 மறை உண்மைகளில் அது இயேசுனுடைய பிறப்பு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அவருடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறார். அதை அடிப்படையாக கொண்டதுதான் ஜெபம். அதற்கு நாம் என்ன சொல்லுவோம்? விசுவாசங்கள் நடத்த சொல்றோம். ஒவ்வொரு விண்ணுலகில் இருக்கிற தந்தையை இயேசு கற்பித்து ஜெபத்தை சொல்லுவோம். ஆகிய கன்னிமரியாள் ஆண்டவரோடு இணைந்து இங்கே எப்படி அவர்கள் செபித்துக் கொண்டிருந்தார்களோ, வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு வேதம் எப்படி முக்கியமோ அதே போல வரலாற்றிலே, திருச்சபை வரலாற்றில் அவர் பல இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி அவர் உண்மையாக என்னுடைய மீட்பின் திட்டத்தில் ஒத்துழைப்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் அவரோடு ஜெபிக்க சிறப்பாக ஜெபமாலை என்பது ஒரு சில கேள்வி கேட்பாங்க. பைபிள் இருக்கிற ஜெபமாலை ஜெபின்னு சொல்லி, நான் பைபிள் கடவுள் கொடுத்த அவருடைய மீட்பின் திட்டம், அதில் ஆதி திருச்சபை வரலாற்றில் ட்ரெடிஷன், நம்முடைய வரலாற்று மீட்பின் திட்டத்திலே ஆதி திரு அவையிலே இன்னும் இந்த திரு அவை இன்றைக்கும் இருக்கிறது என்றால் வரலாறு மிக முக்கியம். அது ட்ரெடிஷன், நம்முடைய பாரம்பரியத்தின் வழியாக திரு அவை நம்மை இந்த ஜெபமாலை ஜெயிப்பதிலே நம்மை வழிநடத்துகிறது. அது எங்கும் ஜெபிக்கலாம். இதுதான் 10 வேலை கொடுத்துக்கிறார். எப்படி கடவுள் படைச்சிருக்கிறார். நீ படுக்கும்போதும் ஜெபிக்கலாம், நீ எழுந்திருக்கும் போதும் ஜெபிக்கலாம், கடவுளுடைய வார்த்தை நினைக்கலாம், எப்போதும் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை நாம் பங்கேற்கிறோம். ஆண்டவரோடு இணைவதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. அன்னையுடைய பலத்தையும் ஆற்றலையும் மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, மீட்பின் தாயாக எங்களுக்கு அன்னையை கொடுத்திருக்கிறீர். அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற அன்னையும் தொடர்ந்து எங்களை காத்து வச்சியும் நல்ல பிதாவே, ஆமென்.